Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும்னா ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் ரைட் சைட் கார்னரில் வந்து உங்களுக்கு லிங்க் அட்டாச் பண்ணுறேன். வேணுன்றவங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பார்ட் 1 வீடியோவில் நம்ம பார்டர் கவர் பண்ணியிருப்போம். இப்போ பார்ட் 2 வீடியோவில் நம்ம ஸ்லீவ் லைன் மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்போம்ல, ஸோ அங்கேருந்து வந்து 2 சென்டிமீட்டருக்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன். இன்ச் டேப்பை திருப்பினீங்கன்னா அதில் சென்டிமீட்டர் இருக்கும்ல, ஸோ அதை தான் நான் மெஷர்மெண்ட்டாக வச்சுட்டு 2 சென்டிமீட்டராக வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒயிட் பென்சிலில். ஸோ மேலேயும் வந்து நம்ம மிட் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அங்கேருந்து எல்லாத்துக்கும் வந்து 2 சென்டிமீட்டர் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கிங் அப்போ நீங்கள் கரெக்டாக 2 இன்ச்னா 2 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் லைன் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா அன்ஈவனாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து என்னோடய கன்வீனியன்ட்காக நான் மிடில்லையும் வந்து ஒரு வாட்டி வந்து 2 சென்டிமீட்டருக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடிக்கு கொஞ்சம் கேப் விட்டு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணுறதுக்கு. அதுக்காக இப்போ பாருங்கள் லைன்ஸ்லாம் வந்து ஈவனாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி அங்கங்கே வந்து நான் மார்க்கிங் கொடுத்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து இந்த கேப் பாருங்கள். ஸோ நான் வந்து இங்கே ஸ்டோன் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு இன்ச் டேப்பில் தான் நான் இதை மார்க் பண்ணுறேன். ஸோ சென்டிமீட்டர் கணக்கு கிடையாது, ஓகேவா? இன்ச்சில் வந்து 1 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் கேப்பை வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து அங்கே ஸ்டோன் பேஸ் பண்ணுவோம். ஸோ ஈவனாக தெரியணும், இல்லைனா வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்கும். அதுக்காக 1 இன்ச் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணுங்கள், ஓகேவா? சேம் இங்கேயும் பாருங்கள் 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். மேலே எல்லாத்துக்கும் வந்து நான் 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதே ப்ராசஸ் தான் எல்லா லைனுக்குமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணோம்ல 1 இன்ச் கேப்புக்கு, அதுக்கெலாம் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து 2 ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே கிளிப் ஸ்டோன் தான். ஒன்று பாக்ஸு, ஒன்று ரவுண்ட் ஷேப்பு. ஸோ நான் பாக்ஸ் வந்து டைமண்ட் மாதிரி வச்சிடுறேன். ஸோ ஆல்டர்னேட்டிவாக ஒரு ரவுண்ட் ஸ்டோன்னா ஒரு பாக்ஸ் ஸ்டோன் அந்த மாதிரி நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் தென் க்ளூ வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் ஆரம்பிங்க பீட் ஒர்க்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி. இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பீட் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி 2-3 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக இப்போ பாருங்கள், நான் அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, ஃபுல் ஸ்லீவில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டுட்டு, அந்த தையலுக்காக கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமண்டை சுற்றி நம்ம வந்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துக்குறோம். ஸோ இதே மாதிரி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இதோ அந்த பாக்ஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறதுலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட் கொடுத்துக்குறோம். ஃபைனலாக வந்து எண்ட் நாட் போட்டுக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் எண்ட் நாட் போட்டுக்கோங்க, அதுதான் சேஃபு. பிகாஸ் ஒரு பீட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சுன்னா எல்லா பீடும் ரிமூவ் ஆகிடும் எண்ட் நாட் போடலன்னா. ஸோ இப்போ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அங்கங்கே நம்ம வந்து எண்ட் நாட் போடுற மாதிரி இருக்கும் இந்த ஒர்க்கில். ஏன்னா அங்கங்கே நம்ம ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஒட்டியிருக்கோம்ல, ஸோ அதனால் வந்து அடிக்கடிக்கு நம்ம எண்ட் நாட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எண்ட் நாட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க இதை நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஆரி ஒர்க்குக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் பிகினர் கிட் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக ஆரி ஒர்க்குக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றதையும் நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்க்ரீனில் ரைட் சைட் கார்னரில் கார்டு அட்டாச் பண்ணுறேன். பார்க்காதவங்க வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நாங்களே உங்களுக்கு டெலிவரியும் பண்ணிவிடுவோம். ஷிப்பிங் எவ்வளோ சார்ஜ் ஆகுது, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வரும் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கே என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இந்த லைன் ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாக இதே ஒர்க் தான், பீட் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு, இல்லைனா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண எந்த வீடியோஸ்லேயும் எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ஸ்டோனுக்கு வந்து ஒரு ஸ்டோனுக்கும் நம்ம இன்பிட்வீன் கேப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஈக்குவலாக தெரியும். இல்லைனா ஒரு ஸ்டோன் மேலே ஒரு ஸ்டோன் கீழே அந்த மாதிரி அன்ஈவனாக தெரியும். அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் மார்க்கிங்கில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். அந்த லைனும் இருந்தாலும் சரி, க்ராஸாலாம் மார்க் பண்ணிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி அன்ஈவனாக தெரியும், நீட்டான ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கிங்கில் கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டோன் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் ஆரம்பிங்க பீட் ஒர்க்கு.
ஸோ ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே ப்ராசஸ் வச்சு நான் ஃபைனலாக எல்லா ப்ளவுஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபுல் ஸ்லீவ் ஒர்க்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ நீட்டான ஃபினிஷிங், அந்த கேப்பு, ஸ்டோன்ஸ் எல்லாம் ஈவனாக இருக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்லீவோட ஃபைனல் லுக். இது பேக் நெக்கோட வியூவு. ஸோ இதுதான் பேக் நெக்கு, அதில் நாட்டும் நான் கொடுத்துருக்கேன். இது ஃபைனல் லுக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.